நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜூ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம் சிறப்பாக தொடங்கி இருக்கு. பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்களும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட உங்க கதையை நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு ஆக்சுவலா நிகழ்ச்சி தொடங்கும் போது டைட்டில் கார்டெல்லாம் போடும்போது ஒரு கதை சொல்லலாம். அந்த கதை வந்து நேற்றைய நாளுக்கு பொருத்தமான ஒரு கதையா எடுத்து வச்சிருந்தேன். பட் நீங்க வம்படிக்கு நீங்க தான் சொல்லுவேன்னு சொல்லி நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இன்னைக்கு அந்த கதையை தான் சொல்லலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா நிகழ்ச்சி தொடங்கின உடனே வேற ஒரு கதை டக்குன்னு அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுங்க. இப்ப ரெண்டுல எந்த கதையை சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. சாய்ஸஸ் உங்களுக்கு இந்த தளத்துல எது வந்து கரெக்டான கதையா சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க. சோ இந்த தளத்துல ஓகே, நீங்க சொல்லும்போது மூணாவது ஒரு கதை எப்பா சாமி நாங்க எழுந்து போயிடுறோம். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் கடவுள்கிட்ட வரம் கேட்டுட்டே இருக்கிறான். இப்போ வரம் கேட்டுட்டு இருக்கிறப்போ கடவுள் வந்து உனக்கு நான் நேரடியான வரம் கொடுக்க விரும்பல, சில பரிசோதனைகள், சில டெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணது இருக்குது. கடவுளே சொல்ல, ஆமா டெஸ்ட்ல வின் பண்ணா தானே பிரைஸ் கிடைக்கும். அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னை ஒரு கடற்கரை கொண்டு போய் நான் விடுறேன். அந்த கடற்கரையில ஒரு கல் இருக்குது. அந்த கல் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அதை என்ன பண்ணும், கொடுக்கும். அந்த கல்லை நீ என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அந்த கல்லினுடைய தன்மையில எவ்வளவு தண்ணி அது மேல பட்டாலும் அந்த கல் என்னவே ஆகாது, ஈரமே ஆகாது. அதுதான் உனக்கான அடையாளம் சொல்லி ஒரு கடற்கரையில கொண்டு போய் என்ன பண்றாரு, இறக்கி விட்டாரு. அங்க போய் கல்ல ஆசையா தேடி பார்த்தா அங்க எல்லாம் கூழாங்கற்களா நிறைஞ்சு கிடக்குது அந்த கடற்கரையை. இவன் என்னடா இது, இந்த கல்ல போய் இவர் சொன்ன கல்லை எப்படி தேடுறோம்னு சொல்லி, இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் சொல்லியிருக்கிறதால அப்ப தேடித்தான் ஆகணும்னு சொல்லி கற்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தேட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் 2 நாள் போகுது. இவனுக்கு ஒரு டவுட் ஆயிருது, இந்த கல்லை நேற்று டெஸ்ட் பண்ணோமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான், ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்துறான். அதாவது அந்த கல்லை எடுப்பான், தண்ணியில டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், அது ஈரமாயிடுச்சுன்னா தூக்கி என்ன பண்ணிடுவான், கடல்ல வீசிடுவான். ஏன்னா அதை அகைன் திரும்ப செக் பண்ண வேண்டாம் இல்லையா. அதே மாதிரி எடுப்பான், தண்ணியில முக்குவான், ஈரமாயிடுச்சுன்னா வீசிடுவான். எடுப்பான், தண்ணியில முக்குவான், ஈரமாச்சு. அந்த படத்துல சொல்லுவான் தெரியுமா, வந்தான் சுட்டான் செத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரி. எடுப்பான், தண்ணியில முக்குவான், ஈரமாச்சுன்னா வீசிடுவான். இப்படியே பண்ணிட்டே இருப்பான். நாட்கள் கடந்துகிட்டே இருக்குது. கல்லும் ஓரளவுக்கு அவ்வளவு பெரிய மலை போன்ற கற்களும் கொஞ்சமே குறைஞ்சுக்கிட்டே வருது. இவன் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணான், அது மாதிரி எடுத்தான், கல்ல முக்கினா கல் என்ன ஆகல, ஈரமால. ஆஹா கல்ல கண்டுபிடிச்சிட்டான்டா அப்படின்னு சந்தோஷத்துல என்ன பண்ணிட்டான், தூக்கி கடல்ல வீசிட்டான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதை மீண்டும் 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 செஞ்சு அவனுக்கு பழக்கம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்ப அவனுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை எப்பவும் போல எடுத்தான், தண்ணியில முக்கினா அது ஈரமாகல, அவன் மூளைக்கு சொல்லிச்சு, சந்தோஷப்பட்டான். பழக்க தோஷத்தை என்ன பண்ணிட்டான், தூக்கி உள்ள வீசிட்டான். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட இப்படிதான். யாருக்கு இது என்ன போகுது, தெரிய போகுது, இது இன்னைக்கு செய்யறதுனால என்ன ஒரு ஆபத்தை விளைவித்த போகிற அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக செய்ய 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 நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடுவோம். அற்புதமான கதை, அற்புதமான சிந்தனை. இந்த சிந்தனையோட இந்த நாள் ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உன் திருவிளக்கின் பேரொளியில் என் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார். சந்நிதி வருகின்றோம்.
நீதிகளும் நேர்மைகளும் தேடிடும் நேரங்களில் ஜாதிகளும் சமயங்களும் தாண்டிடும் காலங்களில் நீதிகளும் நேர்மைகளும் தேடிடும் நேரங்களில் ஜாதிகளும் சமயங்களும் தாண்டிடும் காலங்களில் சுயநலம் மறந்து வரும் நிலை நினைந்து சுயநலம் மறந்து வரும் நிலை நினைந்து போராடி வாழ்வோம் உமதன்பில் நனைந்து உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பில் நாயகனே தேவா உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பில் நாயகனே அன்பிலே நாங்கள் அரசுண்டு அமைக்க அன்பிலே நாங்கள் அரசுண்டு அமைக்க ஆகாரம் நீயே அருள் புரிவாயே உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பில் நாயகனே. சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் இனிய காலை வேளையில் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாள் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கான நாள் சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள், நேஷனல் சேஃப்டி டே, அதாவது தேசிய பாதுகாப்பு நாள். தினம். அப்போ இந்த பாதுகாப்பு நாள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பங்களிலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய தடங்களும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, சில பாதுகாப்பான விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பாதுகாப்பு எல்லாம் மனிதனுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு தேசிய அளவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இன்னைக்கு நாள் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அல்லது நமக்கு இந்த பாதுகாப்பெல்லாம் இருக்கணும்னு உறுதிப்படுத்தியிருக்க வேண்டிய சில பாதுகாப்பான விஷயங்கள் என்னென்ன அதான் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதுல முதல் பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சேஃப்டி. ஃபயர் சேஃப்டி. அப்போ இன்னைக்கு ஒரு தீ பிடிச்சிருச்சு திடீர்னு அப்படின்னா, அந்த தீ பிடிச்சுன்னா என்ன பண்ணணும்னு பலருக்கு என்ன பண்றது தெரியறது இல்லை. இப்போ சாதாரண ஒரு சிலிண்டர்ல ஒரு கேஸ் ஆக்சிடென்ட் லீக் ஆகி அதுல கேஸ் தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா, அப்ப அது எப்படி அணைப்பது தெரியாது. ஒரு மின்சாதன பொருட்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆகி திடீர்னு அதுல ஒரு தீ விபத்து ஏற்படுதா, அதை எப்படி எதிர்கொள்வது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னா, நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை சொல்லும்போது வெகு அண்மையில ஒரு வாரம் இருக்கும், இல்லை ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும். கேரளால ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேருந்துல என்ன ஆகி போச்சு, தீ பிடிச்சிருச்சு. அப்போ முன்னாடி வந்து அந்த தீ வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல ஃபீல் ஆகல, பட் வெளியே அந்த தீ பிடிச்சது வெளியே என்ன ஆகுது தெரியுது. அப்போ சாலையில போனவங்க அந்த பேருந்தை நிறுத்தி இந்த மாதிரி தீ பிடிச்சிருதுன்னு சொல்லி உள்ள போய் டோரை திறக்க பார்த்தா டோர் என்ன இருக்கு, எல்லாமே ஜாம் ஆகி நிக்குது, திறக்க முடியல. உடச்சு அந்த பயணிகள் என்ன பண்ணாங்க, வெளியே கொண்டு வந்தாங்க. இமீடியட்டா வெளியே கொண்டு வர 2-3 பேர் அதை போராடினாங்கன்னா, இன்னொரு 4-5 பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய பஜார் வீதி, அவங்க கடையில அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதை டக்குன்னு தூக்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய விபத்து என்னாச்சாங்க, தவிர்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி அடிப்படை அறிவு இருந்தது. ஸோ அப்போ அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷர்லையும் பார்த்தீங்கன்னா ABCன்னு 3 விதமான இது உண்டு. ஒன்று லிக்விட் ஃபார்மெட்ல இருக்கும், ஒன்று வந்து ஸ்மோக் ஃபார்மெட்ல இருக்கும். ஸோ இப்படி அது எப்படி பயன்படுத்துவது அப்படின்லாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கலனாலும் இனிமேல் தெரிஞ்சவங்க கிட்டே அதை போய் நம்ம கேட்டு ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி தப்பிப்பது, பிறர் எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கறத எனக்கு நாம தெரிந்து வைத்திருக்கோம். கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு அறிவோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத
இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர், நீர் என்னை மீட்டருளினீர். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும், என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இந்நிகழ்வின் வாயிலாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 31. நம் அனைவருக்கும் அறிந்ததே, திருப்பாடல் தாவீது அரசரால் எழுதப்பட்டது. இப்புகழ்பாக்கள் இறைவனுக்கு உகந்த பாடலாக இயக்கியவர் தாவீது. ஒவ்வொரு வாழ்நிலை சூழ்நிலைகளில் அவர் வாழ்ந்து இப்பாடலை இயக்கியிருக்கின்றார் என்பது நாம் அறிந்ததே. இத்திருப்பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடல் இறைவனிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் அவரது வாழ்வு மாறுவதற்காக, அவரது வாழ்வு மாற்றம் பெறுவதற்காக இறைவனை வேண்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இப்பாடல் அமைகின்றது. இத்திருப்பாடலை 2 நிலைகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் நிலை, கடவுளை அணுகும் மனம். 2ஆம் நிலை, கடவுளின் உதவியை நாடும் மனம் என்று 2 நிலைகளாக பார்க்கலாம். முதல் நிலை, கடவுளை அணுகும் மனம். இத்திருப்பாடல் வசனம் 1 முதல் 7 வரை வருகின்ற வசனங்கள் இறைவனிடம் உதவியை கேட்டு அவருடன் வாழ துடிக்கின்ற ஒரு மனமாக, அவருடன் வாழ நினைக்கின்ற ஒரு மனிதனாக என்றும் நாம் இருக்க இத்திருப்பாடல் நமக்கு வழிகாட்டுகின்றது. இறைவா, உம்மை நம்பி வருகின்றேன் என்கின்ற இவ்வாசக தொடர்ச்சி வாழ்வின் அனைத்து நிலைகளும் இருக்கும் நம்பிக்கையின் முதல் நிலையாக நீர் இருக்க வேண்டும் என்றும், உம்மை நம்பி வருவதன் மூலம் அனைத்தும் ஒளிமயமாக எம் வாழ்வில் அமைய வேண்டும் என்னும் நம்பிக்கையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உம்மை நம்பி வருகின்றேன், நம்பி வாழுகின்றேன் என்கின்ற முதல் நிலைக்கு மனிதரை நம்மை அழைக்கின்றது. ஆக கடவுளை நம்பும் மனிதராக, கடவுளை நம்பி முதல் நிலையை அவருக்கு வழங்கும் மனிதர்களாக, மனங்களாக நம்மை வாழ அழைக்கின்றார். இத்திருப்பாடலில்
பாறை பாறை என்று பல நிலைகளில் நாம் பார்ப்போம், பல வார்த்தைகளை நாம் பார்ப்போம். பாறை பாறை என்று வருவதன் மூலம் பாறையின் நம்பகத்தன்மையை எடுத்துரைக்கின்றது. இன்னுமாக பாறையின் வலு நிலையை எடுத்துரைக்கின்றது. அதாவது கடல் அலைகளுக்கும் சரி, காற்றுக்கும் சரி, புயலிற்கும் சரி, அழுத்தம் நிறைந்த, அதாவது கனமுள்ள கல் நகராதது போல நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அலைகளுக்கும் சரி, காற்றுகளுக்கும் சரி நகராததாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதாவது என்ன நடந்தாலும் உன்னை வாழ்வில் வழிநடத்த உனக்கு வழிகாட்ட இருக்கும் பாறை வலிமை கொண்ட இறைவன் மீது நம்பிக்கையாய் இரு என்கின்ற ஒரு நம்பகத்தன்மையை எடுத்துரைக்கின்றது இந்த வார்த்தை. இரண்டாவதாக, கடவுளின் உதவியை நாடும் மனம். வசனம் 8 முதல் 24 வரை கடவுளின் உதவியை நாடும் மனதை பற்றி எடுத்துரைக்கின்றது. அதாவது வாழ்க்கையில் ஏற்படும் வருத்தங்களை, வாழ்க்கையில் ஏற்படும் துயரான சூழ்நிலைகளையும் துயர் நிறைந்த மனிதர்களையும் கடந்து செல்ல ஒருவர் அணைக்கும் கரங்களாக கடவுள் இருக்கின்றார். அந்த கரத்தின் மூலம் நாம் அனைத்தையும் தாண்டி வர முடியும், அனைத்து நிலைகளையும் நம்மால் உதறி தள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. இன்னும் குறிப்பாக வசனம் 10 நாம் பார்க்கின்றோம், என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது, என் வாழ்நாள் புலம்புவதிலே கழிகின்றது, துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது, என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என்னும் வலிமை மிகுந்த வார்த்தைகள் ஒரு உள்ளம் துவண்டு விழுகின்றதையும் ஒரு மனிதனின் வாழ்வில் முன்னேறி செல்ல வழி இல்லாததையும் எடுத்துரைக்கின்றது. வார்த்தைகளில் உள்ள வலிமை ஒருவரின் வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த வார்த்தைகளில் உள்ள வலிமை தாவீது கொண்ட மனநிலையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது முன்னேறி செல்ல அவருக்கு வழி இல்லை என்பதை காட்டுகிறது. நம் வாழ்விலும் முன்னேறி செல்ல, நம் வாழ்விலும் இருண்ட காலமாக, இடையூறான நிலையாக இருக்கின்ற நிலைகள் வந்திருக்கலாம், வரலாம். ஆனால் இறுதியாக நாம் கடவுளின் வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என் இறுதி வார்த்தை நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையாக அமைகின்றது. அதாவது என்ன நிலை வந்தாலும் சரி, எந்த வகை மனிதர்கள் நம்மை தாக்க வந்தாலும் சரி, கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஒன்று போதும் நமக்கு வாழ்வளிக்க, நமக்கு வழி ஏற்படுத்த என்னும் வார்த்தைகள் நமது வாழ்க்கையை ஒளிமயமாக்க, நமது வாழ்க்கையை வளமையாக்க இறைவன் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றது. ஜெபம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் துவண்டு விழும் நேரங்களிலும், நாங்கள் சோதிக்கப்படும் வேளைகளிலும் உமது கரம் தாமே எங்களை தொட்டு எங்களுக்கு வழிகளையும் எங்களுக்கு வாழ்வையும் ஏற்படுத்தவும், உமது அருளினால் நாங்கள் எந்நாளும் ஒளி நிறைந்த மக்களாக நல்ல நிலைக்கு வளரவும் வாழவும் அருள் புரிவீராக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நேஷனல் சேஃப்டி டேல பாதுகாப்பு குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா சாலைகளில் பயணம் செய்யும் நம்ம எல்லோருக்குமே பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதனால ஒவ்வொரு தடவையுமே காவல் அலுவலர்லாம் அவங்க எதனால நம்மளை வலியுறுத்துறாங்க, ஹெல்மெட் போடுங்க போடுங்க அப்படின்னா, நம்முடைய பாதுகாப்பு எல்லோருக்குமே முக்கியம், நம்மளுடைய குடும்பத்துக்கும் முக்கியம், நம்மளுடைய நாட்டுக்கும் முக்கியம். ஸோ எல்லோருக்குமே உரித்தான ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட அந்த சாலைகளில் நம்ம பயணம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட அந்த ஒரு அவேர்னஸோட நம்ம அந்த சாலைகள் பயணம் செய்யணுமோ அது செய்ய வேண்டும். எல்லாருக்கும் என்னன்னா ஒரு அசட்டு துணிச்சல் இருக்குது. என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற அசட்டு துணிச்சல். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒன்று. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால அது பேர் ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் விபத்து அப்படின்னு. ஸோ அப்போ அதற்கு நாம வழிவகை செய்யணும். நம்ம அசட்டு துணிச்சலோடு இருப்பது மேபி நம்மள அது பாதுகாத்தாலும் அது பிறருடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். வெகு அண்மையில நடந்த ஒரு சம்பவம். ஒரு 23 வயது நிரம்பிய இளைஞன், அவன் தான் அந்த குடும்பத்திற்கான ஆணிவேர். அந்த குடும்பத்துல அப்பா கிடையாது, அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டது அந்த பையன் தான். அந்த பையன் சாலையில் சும்மா நடந்து போயிட்டு இருந்த பையன். இன்னொரு பையன் 19 வயசு பையன் கார்ல அவனுடைய பெண் தோழியோடு உட்காந்து ரீல்ஸ் எடுக்கிறப்போ காரை தெரியாதனமா ஓட்டி அந்த பையன் மேலே விட்டு அந்த பையனுக்கு என்ன போச்சு, இறந்து போயிடுச்சு. அந்த குடும்பத்துடைய ஆதாரம் இன்னைக்கு இல்லை. ஸோ அப்போ இன்றைக்கி சாலைகளை எதற்கு பயன்படுத்தணுமோ அது ரீல்ஸ் எடுக்கக்கூடிய இடமும் கிடையாது. பொது வெளியில் நின்று ரீல்ஸ் எடுக்கிறதோ, இல்லை சாலைகளை மிரட்டும் வண்ணமா, பிறரை பயமூட்டும் வண்ணமா வண்டி ஓட்டுவதோ, சாலை விதிகளை மறிக்காமல் மீறி செல்வதோ,
ஹெல்மெட் போட வேண்டிய இடத்துல ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் போட்ட வேண்டிய இடத்துல சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது. சீட் பெல்ட் எப்பவுமே போட்டு ஓட்டணும், அது வேற விஷயம். இன்னொன்று இந்த ஸ்பீட் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுறது, ஃபாலோ பண்ணணும். லேண்ட் டிரைவிங் அதை ஃபாலோ பண்ணுறது, சிக்னல், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாலைகள். இது எல்லாமே சாலை டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நான் மீறனா நான் ஒழுங்கினமானவன். அதை தவிர என்னுடைய அவர் சொல்றது பாதுகாப்பு தன்மையை நானே வந்து இழந்து விட்டேன். ஏன் பாதுகாப்பு மட்டும் இல்லை, இது சாலையை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய பாதுகாப்புக்கு நான் உறுதி இல்லாமல் என்ன பண்ணிக்கிறேன், நடந்துக்கிறேன். இருக்கேன். ஸோ அப்போ இந்த ரோட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நான் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்தவும் செய்ய வேண்டும். இன்னும் என்னென்ன பாதுகாப்பு விழிப்புணர்வு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதை தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 4 புனித காஷ்மீர். போலந்து நாட்டிலுள்ள கிராக்கோ நகரில் அரசர் 4ஆம் காஷ்மீர் அரசி எலிசபெத் இவர்களுக்கு கிபி 1458ஆம் ஆண்டு பிறந்தார். காஷ்மீர் மரியன்னையின் பக்தியில் சிறந்து விளங்கிய காஷ்மீர் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். மக்களிடம் அன்பு கொண்டு அனைவருக்கும் ஆதரவாக விளங்கிய இவரை ஹங்கேரி மக்கள் தங்களது அரசராக ஏற்றுக்கொள்ள ஹங்கேரி நாட்டின் அரசராக சிறப்பாக ஆட்சி புரிந்தார். அரசராக ஆட்சி செய்வதில் விருப்பமில்லாத காஷ்மீர் அப்பதவியினை துறந்துவிட்டு எளிய மக்களோடு இணைந்து அம்மக்களிடையே ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். இரவு பகல் பாராது ஆண்டவரின் திருமுன் பல மணி நேரம் மண்டியிட்டு ஜெபம் செய்த காஷ்மீர் தன் அரண்மனையில் வெறுமையான தரையினில் படுத்துறங்கினார். புனித மரியன்னையின் மீது அன்பு கொண்ட இவர் தன் இனிய குரலினால் தினமும் மரியன்னையை புகழ்ந்து பாடினார். அரச பதவியில் நாட்டமின்றி எளிமையாக வாழ்ந்து ஆன்மீகத்தில் திளைத்திருந்த காஷ்மீர் காச நோயினால் உடல் நலிவுற்று கிபி 1484ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் நாள் விண்ணகம் அடைந்தார். காஷ்மீரின் கல்லறையில் வேண்டுபவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததால் சுமார் 122 ஆண்டுகளுக்குப் பிறகு இவரது கல்லறை திறந்து பார்க்கப்பட்ட போது காஷ்மீரின் திருவுடல் அழியாமல் அப்படியே இருந்திருக்கிறது. அரசரின் மகனாக பிறந்து எளிமையாக வாழ்ந்து மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்து மறைந்த காஷ்மீரை திருத்தந்தை 6ஆம் அட்ரியன் புனிதராக உயர்த்தி போலந்து மற்றும் லித்வானியா நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித காஷ்மீர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமை வளரவும் உலக மக்கள் சமாதானத்தோடு வாழவும் செபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனித நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததான் நம்மளுடைய பாதுகாப்பை வந்து எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி சில நேரங்கள்ல அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு குறிப்பு வந்து உண்மையாவே அதை எல்லாருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததா பாதுகாப்பு குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன, எதை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் வந்து தெரி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். அப்போ அதோட குழந்தை என்ன பண்ணுவார்னா ஸ்கூல் இதுக்கு அனுப்புவார், வெக்கேஷனுக்கு அனுப்புவார். அப்போ அந்த சின்ன குழந்தைகிட்ட வெளியே சொல்லுவார், வெளியே கை நீட்டக்கூடாது. உடனே அந்த குழந்தை கை நீட்டுவேன், வெளியே எட்டி பார்க்கக்கூடாது, எட்டி பார்ப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணா பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ அது போல பல நேரங்கள்ல நமக்கு இந்த மின்னணு சாதனங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிருக்கு, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சார்ஜ் போட்டுட்டு போன் பேசக்கூடாது, ஈரமான கரங்களால் அல்ல அந்த மாதிரியான விஷயத்தோட ஏதோ ஒரு விஷயத்த பயன்படுத்த கூடாது. இப்படிலாம் நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆகுது தெரிஞ்சுட்டு இருக்குது. இருந்த போதிலும் நம்ம என்ன பண்றோம், என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறோம். சில நேரங்கள்ல ஹெட்செட் போட்டு தூங்குறது என்னது ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த தூக்கத்துல அந்த ஹெட்செட்டுக்கு அழுத்து நெருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சார்ஜ் போட்டு பவர் பேங்கோட அதை அப்படியே பெட்ல வச்சிருக்கிறப்ப அந்த ஹீட்னால தீப்பிடிச்சக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. ப்ராப்பரான சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், பயன்படுத்தக்கூடிய மின்னணு சாதனங்கள் ஏசியா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், அதற்கான சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சர்வீஸ் காலத்துல கரெக்டாக என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்றது. இதெல்லாம் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு அசால்ட்டா இருப்பது மிகப்பெரிய பேர் ஆபத்துக்களை என்ன பண்ணும், ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ அது குறித்த விழிப்புணர்வும்
அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணமும் நாம் செயல்பட வேண்டும். இன்னும் என்னென்ன செய்யலாம்ன்றது தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பார்க்கலாம். குடியானவன் ஒருவன் குடிகாரன் ஆனான். சின்ன குடிகாரனாயிருந்தவன் பெரிய குடிகாரனாகி தற்போது மொடா குடிகாரன் என்று பெயர் எடுத்திருந்தான். விட்டுவிட விரும்பினான், விட முடியாமலும் திணறினான். விடுபட வேண்டும் என்ற உறுதியிலே ஒரு ஞானியை தேடி அலைந்தான். அலைந்து தேடி கண்டுபிடித்து அந்த ஞானியிடம் ஆலோசனை கேட்டான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அவரோ அடுத்த நாள் மாலை வந்து பார்க்க சொன்னார். காத்திருந்தான் அவன். அடுத்த நாள் மாலை போய் பார்த்தான். அங்கே அவன் கண்ட காட்சியோ அதிர்ச்சியாயிருந்தது. அந்த ஞானி அங்கே இருந்த தூண் ஒன்றை இறுக கட்டி அணைத்தபடி இவ்வாறு கத்திக் கொண்டிருந்தார், கதறிக் கொண்டிருந்தார். ஐயோ தூணே, என்னை விட்டு விடு. ஐயோ தூணே, என்னை பற்றி கொள்ளாதே. இனிமேல் நான் உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன். விட்டுவிடு, விட்டுவிடு, கை வலிக்கிறது, விட்டுவிடு. ஐயோ தூணே, என்னை விட்டுவிடு. இப்படி கத்தி கதறிக் கொண்டிருந்தார். விடாமல் அரை மணி நேரமாக பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்த குடிகாரன் பொறுமை இழந்து அவரிடம் ஓடிப்போய் தூணிலிருந்து அவரது கைகளை, ஞானியினுடைய கைகளை பிரித்து எடுத்து இழுத்து கொண்டு வந்து அமர வைத்தான். கத்தினான், என்ன இது ஞானியாரே, நீங்கள் தானே தூணை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், விட்டு வந்து தொலைய வேண்டியது தானே. அவரும் கத்தினார், நீயும் அப்படித்தான், நீதானே குடியை பற்றி கொண்டிருக்கிறாய், விட்டு வந்து தொலைய வேண்டியது தானே. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இதெல்லாம் வெற்ற உறுதி. இதோ இப்போது முதல் குடிக்க மாட்டேன் என்பதுதான் வெற்றி உறுதி. குடி முதலில் உன்னை மெல்ல மெல்ல வருடிவிடும், பிறகு நைசாக திருடிவிடும், பிறகு நிதவும் நீந்தவிடும், மெல்ல மெல்ல மூழ்கவிடும், தன்னையே மறந்த உலாவரவிடும், கடைசியில் உன்னில் அந்த குடி அமர்ந்துவிடும், மரணம் என்ற பரிசோடு. இப்படி ஒரு போதை மொழி. பகலில் கிடைக்கும் வருவாய் மாலையை கடக்கும் மதுவாய். பலரது வாய்க்குள் அது மெதுவாய், அதுவே அரசுக்கு வருவாய். காதலில் தோல்வி என்று மதுவை சரணடையாதே, அது எவரையும் காதலில் வெல்ல வைத்ததே இல்லை. ஆனால் என்ன விசித்திரமடா இது, காதலில் தோற்றாலும் மது, ஜெயித்தாலும் மது. நினைவிருக்கட்டும், கடலில் மூழ்கி செத்தவரை விட மதுவில் மூழ்கி செத்தவரே அதிகம். எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை. ஆனால் இந்த சிகரெட்டுக்கும் சரக்குக்கும் மட்டுமே விடும் முயற்சி தேவை. மது குடிப்பவன் கெட்டவன் தான், ஆனால் குடிக்காமலேயே அடுத்தவன் குடியை கெடுப்பவன் அதைவிட கேடு கெட்டவன். இப்படி ஒரு நக்கல். ஒயின் ஷாப்புக்கு போன ஆணும் பிறந்த வீட்டுக்கு போன பொண்ணும் ஒண்ணுதான், போன மாதிரியே திரும்பி வர மாட்டாங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில தேசிய பாதுகாப்பு நாளில் பாதுகாப்பு குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததா என்ன? வேலை செய்யும் இடத்தில் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒர்க் பிளேஸ் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் இருக்கு, இரும்பு இருக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, தொழிற்சாலையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒர்க் பண்ற லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு துணிச்சலோட, நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆயிட போகுது, இது ரெகுலரா செய்யற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சேஃப்டி கார்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பயன்படுத்தாமையே சில நேரங்கள் அவங்க வந்து பணி செய்யறத வந்து பார்த்துக்க முடியும். ஆனா அவங்களுடைய பாதுகாப்பு தன்மை அவங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இது போன்ற அந்த சேஃப்டி அணிகலங்கள் எல்லாம் அவங்க வந்து அதை பயன்படுத்தி அதுக்கப்புறமா அந்த வேலைகளை செய்ய வேண்டும். கண்டிப்பா இதுல வந்து நிறுவனங்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதுல கரெக்டாவே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த சேஃப்டி கார்ட்ஸ் இல்லாம, சேஃப்டி கியர்ஸ் இல்லாம அவங்களை உள்ள அலோவ் பண்றதே அனுமதி கிடையாது. நீங்க இல்லாம நீங்க என்ன பண்ணக்கூடாது, உள்ள போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்கிறாங்க. ஆனா உள்ள போன பிறகு அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது அந்த தனிநபர் பொறுப்பு அப்படிங்கறத என்ன ஆகுதுன்னா மிஸ் ஆயிருது. இன்னொன்று சில இடங்கள்ல நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய பணித்தளத்தை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய அலுவலகத்துல கூட ஒரு முறை நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம இதில் அதுக்கு அந்த ஃபயருக்கான அலாரம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா ஃப்ளோர்லயும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்மோக் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா உடனே என்ன பண்ணா அந்த ஃபயர் அலாரத்தை. அப்போ ஒரு முறை காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்தாச்சு அலுவலகத்துக்கு. அப்போ ஆடியோ இன்ஜினியர் ரூம்ல அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், எனக்கு டக்குனு ஒரு பேர் ஞாபகம் வரல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா
ரூம் ஃப்ரெஷ்னர் எடுத்து ரூமில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மேலே தூக்கி அடிச்சார். என்ன பண்ணிட்டாருன்னு அந்த ஃபயர் அந்த இதுவாயிடும். ஸ்மோக் இதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சென்சாரில் என்ன பண்ணிட்டாரு அடிச்சிட்டாரு. உடனே ஃபயர் அலாரம் சத்தம் கொடுத்து ஃப்ளோரில் இருந்தாலும் அடிச்சு பரண்டு எங்கே என்னன்னு தெரியல எப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து சொல்ல இது நான் தான் அப்படி தெரியாதனால அடிச்சு போட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ அதை ரீசெட் பண்ணக்கூடிய இடத்து அப்போ உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி என்னுடைய அலுவலகத்தில் இந்த ஃபயருக்கான சென்சார்ஸ் இருக்குதா? சில இடங்களில் ஃபயரோடு சேர்த்து பெரிய பெரிய மால்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே அந்த சென்சார் அதை ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் என்ன அங்கே இருக்கக்கூடிய டேப்ஸ் என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ அங்கே தண்ணி உடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் எல்லா இடங்களையும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் பணி செய்யக்கூடிய காலத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை. ஸோ அப்போ ஒரு லிஃப்ட் குறிப்பாக அந்த பேரிடர் காலங்களில் லிஃப்ட் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்போ அந்த படிக்கட்டுகளை பயன்படுத்த வேண்டும். அப்போ படிக்கட்டுகளை பயன்படுத்த அது எப்படி விசாலமானதா இருக்குதா இல்லையா, இது எல்லாமே நாம தெரிந்து வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் வேலை பார்க்கக்கூடிய உங்க பணித்தளத்தில் நீங்க ஒரு 2 மாடி ஏறி வேலை பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு மாடிக்கு எத்தனை படிக்கட்டு ஏறுறீங்கன்னாவது என்ன பண்ணுங்க, எண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து அதுக்கு மட்டும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரும். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். தேசிய பாதுகாப்பு நாளில் பாதுகாப்பு குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பேரிடர் காலமாகட்டும், இல்லை நம்மளுக்கு ஒரு ஆபத்து காலம் வரட்டும், அப்போ அந்த நேரத்துல அடுத்ததை நம்ம யாரை கூப்பிடணும், அடுத்ததை நம்ம என்ன செய்யணும், என்ன முன் உதவி பண்ணணும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல கூட வந்து கரண்ட் போயிருந்தது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 hours 2 hours ஆச்சு. கை குழந்தை வேற வீட்டுல இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு திரு முழிச்சிட்டு இருக்கு. அந்த நேரம்லாம் எனக்கும் இருந்திருக்கு, இந்த காலம்லாம் போய். அதுக்கப்புறமா தான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி EB நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோமா, ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ, ஆம்புலன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் எப்பவுமே. கண்டிப்பா இது பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அதை பயன்படுத்தவும் நமக்கு தெரியும். பல நேரங்கள் இது என்னன்னே தெரியாம இருக்கிறப்ப தான் அந்த இக்கட்டான சூழலை போய் நிற்கும் போது தான் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிக்க வேண்டிய சூழல் வருது. 2023 நினைக்கிறேன், நம்ம அந்த பெரு வெள்ளத்தின் போது, டிசம்பர் மாசம் வெள்ளத்தின் போது வீட்டுல அங்க இருக்க முடியும்னு சொல்லி அலுவலகத்துக்கு என்ன பண்ணுச்சு, கழுத்தளவு நீர்லாம் இறங்கி நடந்தெல்லாம் வந்தாச்சு. வர்றதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு பெருமையா எல்லாருக்கிட்டையும் நான் எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நடந்தோம், இவ்வளவு தூரம் தண்ணி இருந்துச்சு தெரியுமா எல்லாம் பெருமையெல்லாம் சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்ததெல்லாம் காட்டிட்டு இருந்தேன். சிம்பிளா எங்க அப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கழுத்தளவு தண்ணியில கையில கம்பு ஒண்ணும் இல்ல, அது முன்னாடி பல்ல இருக்கா இல்லைன்னு உனக்கு தெரியாது, எப்படி நீ நினைச்ச? ஸோ அப்பதான் நமக்கே அந்த புத்திக்கு உரைக்குது, ஆமா இல்ல நம்ம எந்த நம்பிக்கையில வந்தோம். அப்ப இதுவும் ஒரு அசட்டு துணிச்சல், ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க கற்பிடும். ஸோ இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள் நிகழ்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய நம்பர்ஸை ஞாபகம் வச்சிருக்கணும். ஒரு தீ விபத்து ஏற்படுத்தால் அதுல இருந்து பிறரை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும், அதை பத்தி எமர்ஜென்சி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது போல ஒரு நீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து எப்படி வெளிவருவது அதனால தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எமர்ஜென்சி தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அதை கற்று வைத்து பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள், நன்றி. இன்று 8ஆம் செய்யுளில் காலடி எடுத்து வைக்கிறோம். பேசக்கூடாத இயல்பு உடையவை, தொல்லையுள் தோன்றும் குடிமையும், தொக்கு இருந்த நல் அவையுள் மேம்பட்ட கல்வியும், வெல் சமத்து வேந்து உவப்ப அட்டு ஆர்ந்த வென்றியும், இம்மூன்றும் தாம் தம்மை கூறா பொருள். தம்மை பற்றி புகழ்ந்து பேச வேண்டா பொருட்கள் இம்மூன்றும். அவற்றுள் முதன்மையானது நல்லவங்க, சான்றோர்கள், பெரியவங்க அவங்கெல்லாம் ஒன்று கூடி இருந்து ஒரு பொது நன்மைக்காக கலந்துரையாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பேசுகின்ற பேச்சில் அப்படியே தன்னுடைய குடிப்பிறப்பின் மேன்மையை எடுத்துரைப்பது, தற்புகழ்ச்சியாக எங்கள் குடும்பம், எங்கள் முன்னோர், அவங்க எங்கள் தாத்தா இப்படி அவங்க காலத்தில் இப்படி செய்தாங்க, நான் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொல்வது என்பது இழிவுத்தன்மை. அது பேசக்கூடாத ஒரு சொல். வள்ளுவர் இந்த குறளில் ஒரு உண்மையை சொல்லுகிறார். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஆக இதுதான் பண்பு. இந்த இரண்டையும் குறிப்பிடுகிறார். அன்புடைமை, யாரெல்லாம் அன்பு கொண்டவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த பண்புக்குரியவங்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னே சொல்கிறார், ஆன்ற குடிப்பிறத்தல். ஓஹோ,
அப்போ குடிப்பிறப்பு என்பதும் அங்கு ஒரு சிறப்புக்குரிய தன்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த குடிப்பிறப்பு நம்ம கையில் இல்லையே. நாம் எங்கோ வந்து பிறக்கிறோம், இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று நான் நினைத்தா வந்தேன், இல்லை, அது நம் கையில் இல்லை. ஆனால் நாம் பிறந்திருக்கிற அந்த குடும்பத்தை ஆன்ற குடிப்பிறத்தலுக்குரிய மேன்மையான குடும்பமாக உருவாக்குகிற முயற்சி இருக்கிறது பாருங்கள், அதுதான் ஆண்ட குடிப்பிறத்தல். நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுல சிறப்பு. நான் பிறந்திருக்கிற குடும்பத்தை நல்ல குடும்பமாக உருவாக்க நான் பிறந்திருக்கிறேன் என்பதான் சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த சிறப்பாளர்கள், அன்புடையவர்கள், அவங்க ஒரு பொது இடத்தில் எல்லாருமே இங்கே இருக்கின்ற போது தற்பெருமையாக சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி எவரேனும் சொல்லுகிறார் என்றால் அறியாமையினால் சொன்னாலுமே கூட நிறுத்தி கொண்டாக வேண்டும். நான் உண்மையை தானே சொல்கிறேன், எல்லா நேரமும் உண்மையை சொல்வது என்பது அங்கு உகந்ததல்ல. அதை வேறு யாராவது ஒருவர் சொல்லலாம், மற்றவங்க புகழ்ந்து சொல்லலாம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் என்று நல்லவர்கள், நேர்மையாளர்கள், பொது மனிதர்கள் ஒரு மகனை பார்த்து ஒரு மகளை பார்த்து குறிப்பிடுகிறார் என்றால் அது சிறப்பு. இந்த மகனை இந்த மகளை பெற்றெடுப்பதற்கு இவருடைய தாய் தந்தை என்ன தவம் செய்தார்கள், இந்த குடும்பத்தில் இந்த குழந்தை வந்து பிறப்பதற்கு அந்த குடும்பம் என்ன தவம் செய்தது என்று மற்றவங்க சிறப்புக்குரிய தன்மையிலே பாராட்டி மகிழ்கிறார் என்றால் அது சிறப்பு. நான் தற்பெருமையாக சொல்லக்கூடாது. அந்த தற்பெருமை என்பது அது சான்றோருக்குரிய இயல்பு அல்ல. அது உண்மையாகவே இருந்தாலும் அதை நான் சொல்லக்கூடாது, வேறு எவராவது சொல்லலாம். ஆனால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இருக்கட்டும், அதனால் என்ன? உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்படுகிறது, அவ்வளோதான் பெருமை. இங்கு எவரும் சொல்ல வேண்டும் என்பதல்ல. அப்படி சொல்லும் பொழுது கூட நாம் ஏற்கனவே ஒரு திரிகடகத்தில் பார்த்தோம், நானுடைமை வேண்டும், நாணம் கொள்ளுதலான் வேண்டும். அதில் பாருங்க, என்னை பாருங்க, நான் தான் இப்படி என்று பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருவேளை பெருமைப்படுவதாக இருந்தால் ஆண்டவரை குறித்து பெருமைப்படலாம். கடவுளே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை வைத்திருக்கிறீரே, நன்றி என்று தான் சொல்லிக்கொள்ள என்பதை தவிர நான் இப்படி வந்து விட்டேன் என்றெல்லாம் இங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இதை கணிப்பில் நாம் எடுத்துக்கொண்டு இங்கு இத்தகைய தற்பெருமை தன்மை இவையெல்லாம் அப்படி வீழ்ந்து போகட்டும், உயரிய பெருமைகள் அங்கு நிலைத்து நிற்கட்டும் என்று நாம் இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கிற ஒரு தனித்தமிழ் சொல் பிறப்பு. குடிப்பிறப்புன்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நல்ல தனித்தமிழ் சொல். ஆனால் இந்த பிறப்புக்கு சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஜனனம். அப்போ ஜனனத்துக்கு எதிர்ப்பதும் உடனே மரணம். மரணம் என்றால் இறப்பு, ஜனனம் என்றால் பிறப்பு. எதுக்கு ஜனனம் மரணம் என்று சொல்லணும்? பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த சொல்லையெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். எனவே இனி மறந்து போய் கூட ஜனனம் என்றும் மரணம் என்றும் சொல்ல வேண்டாம், மாறாக பிறப்பு என்றும் இறப்பு என்றும் நாம் சொல்வோம். ஆக தற்பெருமையை நாம் தவிர்ப்போம். உண்மையாகவே நாம் நல்ல குடியில் பிறந்திருந்தாலுமே கூட அதை நாம சொல்ல வேண்டாம், சான்றோர்கள் சொல்லட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம், பாதுகாப்பு தன்மையை வந்து நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம என்னெல்லாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்? ஸோ அடுத்ததான் என்னன்னா சைபர் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு வந்து நிறைய மின்னணு சாதனங்களை என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, டேப் அப்படின்னு எவ்வளவோ மின்னணு சாதனங்களை என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். இந்த மின்னணு சாதனங்களை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் பாத்திரக்கூடாது, எதிர்த்தாப்புல இருக்கிறோம் பாத்திரக்கூடாது, நம்ம அப்பா அம்மா பாத்திரக்கூடாது, பிள்ளைங்க பாத்திரக்கூடாது, பாஸ்வேர்ட்ஸ் மேலே பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்றோம், போட்டு வைக்கிறோம். ஆனால் இந்த பாஸ்வேர்ட்னால பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பார்க்க மாட்டேங்கான தவிர எங்கேயோ கண்ணு தெரியாத ஒருத்தன் என்ன பண்றான், நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் அது எந்த அளவுக்கு நம்ம நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குன்னு கேட்டா அதை பற்றியே நமக்கு பெரிய அறிவே கிடையாது. அதில் அப்படி இருக்கிறப்ப நம்ம நினச்சிக்கிறோம் இதெல்லாம் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி. பட் அந்த சைபர் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்றது, சேஞ்ச் பண்றது. இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டு வச்சிருந்தோங்கிறதே மறந்து போயிடுறது. ஸோ அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுபோல இன்னைக்கு நிறைய லிங்க்ஸ் நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் அவங்க தலையா அடிச்சுக்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை ஏதோ உங்களுக்கு பரிசு விழுந்துருச்சுன்னு லிங்க் அனுப்பினாலோ இல்லை இந்த இதை தொடுங்க உங்களுக்கு பிரைஸ் வந்து ஏதாவது ஒரு ஆர்வத்தையோ ஆசையை தூண்டினாலோ அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கிளிக் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் சொல்லாதீங்க அப்படின்னு எவ்வளோ விழிப்புணர்வு என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் சைபர் மோசடிகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த சைபர் மோசடி நடந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான நம்பர்ஸ் இருக்குது. அப்போ அந்த நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அதை நம்ம மீண்டும் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக இல்ல ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாக இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு நிகழ்வு, ஒரு பொருட்களை விற்கக்கூடிய ஒரு இணையதளம், அதாவது பழைய பொருட்களை யாருனாலும் போஸ்ட் பண்ணி பொருள் என்ன பண்ணலாம், விற்கலாம். அப்போ ஒருத்தன் அவனுடைய காரை விற்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் அவர் போஸ்ட் போட்டிருக்காரு.
அந்த போஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அதே காரை விற்கிறேன்னு போஸ்ட் போட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, காரை வாங்கக்கூடிய ஒரு நபரை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, பணத்தை திருடி இருக்கிறார். ஸோ இப்போ இன்னைக்கு எல்லா நிலைகளிலும் இது நடக்கக்கூடிய எந்த நம்ம இமேஜின் பண்ண முடியாத நிலையிலலாம் என்ன கண்டிப்பா ஏமாற்றக்கூடிய கும்பல் இருக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மெயில் ஐடி வரும், உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் உடனே பேக்கப் பண்ணுங்க, நீங்க பேமெண்ட் ஃபெயில் ஆயிருச்சு, நீங்க அதனால உங்களுடைய போட்டோ உங்க போன்லாம் வைப் அவுட் ஆயிரும், அதனால நீங்க சீக்கிரம் டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணுங்கன்னா என்ன ஏதனே தெரியாம பே பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கதான் செய்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சைபர் சேஃப்டியில தெரிந்து வைத்திருக்க வேண்டியது. நம்ம மற்ற சேஃப்டியில கூட நம்மள ஒருத்தங்க ஏமாத்துறவன் நம்ம கண்ணு முன்னாடி இருப்பான், தெரிஞ்சவன ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரிஞ்சிருப்பான். ஆனா சைபர் சேஃப்டில யார் எங்க இருந்து ஏமாத்துறாங்கன்னு தெரியாது. அதில் நாம் விழிப்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் நாணயம், கிரிப்டோ கரன்சி அல்லது டிஜிட்டல் நாணயம் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? வங்கிகள் இல்லாமல் உலகம் முழுவதும் டிஜிட்டல் நாணயம் செயல்படுவது எப்படி? நமது நாடு கிரிப்டோ கரன்சி பற்றி என்ன சொல்கிறது? இந்த டிஜிட்டல் வழி பண பரிவர்த்தனை முறை பாதுகாப்பானதா? இதில் இருக்கும் ஆபத்துக்கள் தான் என்னென்ன? கிரிப்டோ கரன்சி முதலீடு ஒரு வரமா அல்லது பேராசையின் புதிய வடிவமா? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் நாம் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 12:13 முதல் 21 வரை. செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த இரவே கடவுள் அவனை மூடன் என்று அழைத்தார். ஏனெனில் அவன் வாழ்க்கை தற்காலிகம், அவன் சேமித்த செல்வம் நிரந்தரம் அல்ல என்பதை இயேசு சுட்டி காட்டியிருக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் உலகில் களஞ்சியம் என்றால் அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு டிஜிட்டல் வாலெட், ஒரு சுருக்குப்பையாக இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் முதலீடுகள், டிஜிட்டல் சொத்துக்கள் இவை அனைத்தும் நவீன களஞ்சியங்களாக மாறிவிட்டன. இந்த சேமிப்பு முறை பாதுகாப்பானதுதானா என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த இணைய உலகில் பெரும் சக்தியாகவும் இணைப்பு பாலமாகவும் பேசு பொருளாகவும் இருப்பது டிஜிட்டல் நாணயம் அல்லது கிரிப்டோ கரன்சி என்று சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி என்பது இணைய உலகில் மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு வகையான டிஜிட்டல் பணம். எந்த ஒரு அரசின் அல்லது வங்கியின் கட்டுப்பாடு இல்லாமல் இணையம் வழியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய இயலும். கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் என்னும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இயங்குகிறது. பிளாக் செயின் என்பது ஒரு தானியங்கி கணினி பதிவேடாகும், லெட்ஜர் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் இந்த பதிவேட்டை பார்க்க முடியும், ஆனால் பதிவேட்டின் தரவுகளை யாராலும் மாற்ற முடியாது. கிரிப்டோ கரன்சி இன்று பல வகைகளில் உள்ளன. அவை பிட்காயின், எத்தீரியம், சோலனா, டாச் காயின் என்று பல வகைகள் நாம் அதை பேர் சூட்டி அழைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. இந்த நாணயங்களை வாங்க மற்றும் விற்க பல உலகளாவிய மற்றும் தேசிய இணையதளங்கள் உள்ளன. பினான்ஸ், காயின்பேஸ் போன்ற உலகளாவிய தளங்களிலும் வாசிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ் போன்ற இந்திய தளங்களை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செய்ய முடியும். கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. 2015 உச்ச நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சியை தடை செய்வது என்பது உலக யதார்த்தங்களுக்கு நாம் கண்மூடி கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொன்னது. மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் குறித்த நிலையான வரி கொள்கைகள், தெளிவுகள் மற்றும் சட்டங்கள் இந்தியாவில் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவோரின் விருப்பமாக உள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் வியாபார முதலீட்டாளர்கள் $6.6 பில்லியன் மேற்பட்ட தொகையை கிரிப்டோ சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளனர். இது 2030 இன்னும் பல மடங்கு உயரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. என்னதான் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் உலகில் தவிர்க்க முடியாதது என்று நாம் பேசினாலும் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்துக்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு எப்போது கூடும்,
எப்பொழுது குறையும் என்று கணிப்பது சிரமம். இதில் அரசுகளின் கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இல்லாததனால் இதில் ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்புள்ளது. தீவிரவாத மற்றும் நாச வேலைகளுக்கு கிரிப்டோ கரன்சி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ரகசிய குறியீட்டு எண் பிரைவேட் கீ திருடப்பட அல்லது அது வைக்கப்பட்டுள்ள வாலெட் தொலைந்து போக வாய்ப்புள்ளது. கிரிப்டோ காயின்களை ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சுகளில் வைப்பதை விட ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. இவை இணையத்துடன் இணைக்கப்படாததால் ஹேக்கர்களால் திருட முடியாது. உங்களுடைய கணக்கிற்கு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போதாது. கூகுள் அத்தென்டிகேட்டர் போன்ற செயலிகள் மூலம் 2FA நாம் எப்பொழுதும் ஆன் செய்து வைத்தாக வேண்டியிருக்கிறது. உங்கள் வேலெட்டை உருவாக்கும் போது கொடுக்கப்படும் 12 அல்லது 24 வார்த்தைகள் கொண்ட ரகசிய குறியீட்டை, அதாவது சீட் ஃபேஸை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம். இதை மொபைலில் சேமிக்காமல் ஒரு காகிதத்தில் எழுதி பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். குறைந்த கட்டணம் அல்லது இலவச காயின்கள் தருவதாக கூறும் புதிய செயலிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். இயேசு கூறுகின்ற அறிவற்ற செல்வன் உவமையில் அந்த பணக்காரன் தனது எதிர்காலத்தை தானியத்தில் பார்த்தான். இன்று சிலர் தங்கள் எதிர்காலத்தை டிஜிட்டல் சொத்துக்களில் மட்டுமே பார்க்கின்றார்கள். இதனால்தான் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு குறைந்தால் மனிதர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. இதுதான் செல்வத்தில் தன் அடையாளத்தை தேடும் மனநிலை என்று சொல்லலாம். எத்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவை பெரும்பாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவாமல் பணம் படைத்தவர்களையே மையப்படுத்துகின்றன. ஏழை எளியவர்களின் வாழ்வு மேம்படச் செய்யும் தொழில்நுட்பம் என்று வருகிறதோ அன்றுதான் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியும் வருகிறது என்று சொல்ல முடியும். அன்றைய நாள் என்று வருமோ? இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேசிய பாதுகாப்பு நாளில் நாம் எந்தெந்த விஷயத்துலலாம் பாதுகாப்பை குறித்து அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சைல்டு அண்ட் எல்டர் சேஃப்டி அவேர்னஸ் இது ரொம்ப முக்கியம் தான். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நம்ம என்ன ஒரு பொதுவான இடங்களை கூட்டிகிட்டு போனாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்றப்போ பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஃப்ளோர் அப்படி இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல லிஃப்ட் இருக்கா? ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை வந்து நம்ம வந்து எப்பவுமே உறுதிப்படுத்தி கொள்ளவே வேண்டும். கண்டிப்பா அது வீடா இருக்கலாம், ஒரு டூர் போறீங்க, ஏதோ ஒரு லார்ஜ் ரூம்ஸ் பாக்குறீங்க, அப்ப அந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இருக்குதா? இப்போ நம்ம வீடை பாக்குறப்போ அந்த வீட்டில் வந்து நீங்க செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் லிஃப்ட் இருக்கு, ஓகே சந்தோஷம். அப்போ அந்த டோரை வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஓப்பன் யாரு, அப்போ அதை வெளியே தட்டுறது யாரு, இருக்கிறது யாருன்னு பார்க்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு கேமராவோ இல்ல ஒரு லென்ஸோ இல்ல அந்த வெளியே உள்ள வியூ பாயிண்ட்டை காட்டக்கூடிய ஏதோ வகையில ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குதா? அந்த டோரையுமே என்ன அப்படின்னா ஒரு செயின் லாக் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டோர் முழுமையாக என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அந்த சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்ல யார் நிற்கிறான்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான சேஃப்டி இதெல்லாமே என்ன அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சைல்டு சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ சின்ன குழந்தைகள் கையில் போடுற மாதிரியான ஆபத்தான பொருட்கள், ஷார்ப்பான பொருட்கள், கண்ணாடியோ இல்லை ஃபோர்க், ஈவன் அந்த ஃபோர்க் கம்பி கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க கைக்கு எட்டுற மாதிரி விஷயத்தில் வைக்கக்கூடாது. வெயிட்டான பொருட்கள் வைக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம ஒரு அடுப்பு திண்டு அவங்களோட ஹைட்டாக உயரமா இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கல்லை எதையோ வச்சிருக்கிறோம், அது என்னன்னு தெரியாம எடுத்து கீழே காலில் போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ண நிறைய உண்டு. ஸோ இப்போ இது எல்லாமே இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு சென்னையில் நாங்கள் வந்து வீடு செட்டில் ஆகும்போது வீடெல்லாம் பார்த்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வைக்கிறப்போ என்னுடைய ஒய்ஃபுடைய அவங்க அம்மா மாமியார் அவங்க சொன்ன விஷயம், எல்லா டோர்லையும் உட்பக்கம் இருக்கக்கூடிய லாக்ஸ் என்ன பண்ண சொன்னாங்கன்னா ரிமூவ் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு இதை போய் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அது கீழே, அதாவது அந்த கீழே உள்ள, அதாவது எஸ்பெஷலி மேலே உள்ள லாக்ஸ் கிடையாது, கீழே உள்ள லாக்ஸ் எதெல்லாம் மேலே லாக் இருக்குதோ அதை இன்னும் நீங்கள் மேலே உயர்த்தி என்ன பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கம்பல்சரி அதை பண்ண வச்சாங்க. எனக்கு அப்போ யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சொல்றேன், ஒரு குழந்தை உள்ள போய் பூட்டிக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற. இப்போ கரெக்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தென்மேற்கு பருவமழை அதிகம் வரக்கூடிய பகுதிகள், அதாவது நாகர்கோயில், கன்னியாகுமரி, இங்கே தூத்துக்குடி ஓரம், மலையடிவாரம், தேனி மாவட்டம், பொள்ளாச்சி, இவங்க இங்கே தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா,
நாங்கள் என்னுடைய மரம் தலையை தூக்கி பார்த்தா மஞ்சள் கலராக மாறிடுது, இலைக்கு கீழே வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு, காய் பெருக்கம் இல்லை, குறும்பை கொட்டுது. இதுதான் உங்களுடைய அடிப்படை பிரச்சனை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மழை அதிகமாக பேஞ்ச உடனே மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து வெளியே போயிடுச்சுன்னா, மரத்துக்கு வேணுங்கிற ஒரு திடம் இருக்காதுன்னா, சத்து இல்லாத சூழ்நிலை இருக்குன்னா, நான் சொன்ன எல்லா குறைபாடும் வரும். அப்போ அடுத்து என்ன நடக்கும்? மே மாதம் மழை பெய்யுங்களா? ஜூன் மாதம் மே ஜூனில் மழை பெய்யும். அப்போ ஜூலை மாதமும் திருப்பி இந்த தொல்லை வரும். இப்போவே செடி வீக்காக இருந்ததுன்னா அந்த டைமில் இன்னும் போக 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 அது அப்படியே நோஞ்சாம் பயிராகவே போய் திருப்பி மழை பெய்கிறப்ப திருப்பி நோஞ்சல்னா மாறும். அப்போ உங்களுக்கு விளைச்சல் கிடைக்காது. அப்போ இந்த மாதம் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தென்னைக்கும் 5 கிலோ சாம்பல் வைக்கணும். நெல் உமி சாம்பல், கடைகளில் கிடைக்கிற சாம்பல், ஆலைகளில் கிடைக்கிற சாம்பல், எதுவாக இருந்தாலும், இல்லை கரும்பு ஆலைகளில் கிடைக்கிற சாம்பல், எதுவாக இருந்தாலும் மரத்துக்கு 5 கிலோ வைக்கணும். இது முதல் காரியம். ஒருவேளை சாம்பல் கிடைக்கல, 200 லிட்டரில் 20 கிலோ எள்ளு புண்ணாக்கு கலந்து 1 லிட்டரு பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து ஒரு நாள் வச்சிருந்து ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றணும். 2வது. 3வது, இந்த அமைப்போட கோழி எரு கிடைச்சா, உங்களுக்கு கம்மியான விலையில் கோழி எரு வேணும்னா கேளுங்க, நான் நம்பர் தரேன், பேசிக்கங்க. அதில் வாங்கி ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 5 கிலோ வைக்கலாம். மரத்துலேருந்து 4 அடி தள்ளி சுற்றி வர மண்ணை சுரண்டி உள்ளே போட்டு மூடி தண்ணி கொடுக்கலாம். இதை செஞ்சிட்டிங்கனாலே, கோழி எரு போட்டுட்டிங்கனாலே சூப்பராகிடும். இந்த 3ம் நான் சொன்ன பகுதியில் இருக்கக்கூடிய அதிக மழை பெய்த, இலை மஞ்சளாக இருக்குது, வெள்ளைப்பூச்சி வந்திருக்கு, பயிர் திடமாக இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும். அதோடு என்ன செய்யலாம்? ஒரு 100 கிராம் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு 100 கிராம் போடலாம். அல்லது ஜிப்சம் கிடைக்குதா, ஒரு 100 கிராம் ஒரு மரத்துக்கு அப்படி போடலாம். 100 கிராம் கல் உப்பு 100 கிராம், இதெல்லாம் கலந்தே போட்டுடலாம், ஒரே டைமாக போட்டுடலாம். அப்படி போடும்போது ஒரு அடியில் ஒரு சத்து கிடைக்கும். இது கூட என்ன செய்யணும்? மக்குன சாணம் கிடைச்சா 20 கிலோ வச்சா தங்கம். இல்லையா, ஆட்டு உரம் கிடைக்குதா, அதை முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி தூளாக்கலாம். அல்லது அதை ஒரு ட்ரம்மில் போட்டு ஊற வச்சு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே போட்டால் உடனடி பலன் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, 200 லிட்டரில் 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ தலை தட்டுற அளவுக்கு அதை போட்டு ஊற வைக்கணும். ஒரு 8 நாள் ஊற வச்சிங்கன்னா, ஆட்டு புழுக்கையை 8 நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அப்படியே கீழே இறங்கி நல்ல ஒரு வயலட் கலரில் ஒரு திரவமாக மாறும். இதை எடுத்து மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றிடணும். தென்னை மரம் வச்சுருக்கவங்க இன்றைக்கி பயிர் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த மாதங்கள், வெயில் காலம் அதிகமாகக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அதோட தொல்லை அதிகமாகும். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் முதல் காரியம். 2வது காரியம், தண்ணி கரெக்டாக கொடுக்கணும். ஒரு மரத்துக்கு ஒரு தடவைக்கு 50 லிட்டர் தண்ணி தரணும். அந்த 50 லிட்டர் தண்ணி எப்படி கொடுக்கணும்னா, இன்றைக்கி கொடுத்தா எத்தனை நாளில் காயுது, வெயிலை பொறுத்து எத்தனை நாளில் காயுது அப்படி பாருங்கள். என்னுடைய மண்ணில் வந்து 1 வாரம் தாங்கும் அப்படின்னா 1 வாரம் கழித்து நீங்கள் தண்ணி கொடுங்க. அல்லது வந்து 10 நாள் வரலும் தாங்கும் அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுங்க. ஆனால் ஒரு தடவைக்கு 50 லிட்டர் தண்ணி தரணும். இல்லை எனக்கு 1 நாள் விட்டு 1 நாள் கொடுக்கணும், 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும், அல்லது சுழற்சி முறை பாசனத்தில் கொடுக்குறேன் அப்படின்னா அதிகபட்சம் 3 நாளைக்கு ஒரு முறை. ஈரம் முக்கியம். நிறையா பிரச்சனைகளோட, தென்னை மரத்தில் இருக்க நிறையா பிரச்சனைகளோட அடிப்படை என்னென்னா, ஈரம் இல்லாததுனால நோய்கள் வரும். சத்துக்கள் வேணும், ஈரம் வேணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நிச்சயமான வெற்றி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உணவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஸோ அடுத்ததாக என்ன செய்யணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் க்ளீனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டாய்லெட்டை ப்ராப்பராக எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதை வந்து க்ளீன் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணணும். அதில் வந்து சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம்
கிடையவே கிடையாது. அதில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது உடல் சார்ந்த உடல் உபாதைகள் நோய்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும் கொடுக்கும். இப்போ சில ஹோட்டல்ஸ் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டலோட ஹைஜீன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு முறை விசிட் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு, ஒருவேளை அந்த கிச்சன் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குதா, எல்லாம் ஓகேவா, நமக்கு பல நேரங்கள் சுவையை பார்க்குறோமே தவிர ஹைஜீனை பார்க்குறோமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ அங்கே ஹைஜீனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் எனக்கு சில உணவகத்தினுடைய உணவு எனக்கு ஒத்து வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே இது வேண்டாம், இது நம்மளுடைய உடலுக்கு என்ன பண்ணல, ஒத்துழைக்கல. மேபி நம்முடைய நண்பர் அதை பார்த்துட்டு எனக்குலாம் ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லலாம், அவருக்கு ஒத்துழைச்சிருக்கலாம், நமக்கு அது ஒத்துழைக்கலன்னா அது வேண்டாம். ஸோ வேலை பார்க்கக்கூடிய பணித்தலங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிப்பறைகள், பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வீட்டு டாய்லெட்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுக்கிறோம், நம்ம வீட்டு வாஷ் பேசின் சிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், நீட்டாக வச்சுக்கிறோம். அதே இதை ஒரு பொது வெளியில் போனாலோ, இப்போ பொது ஹோட்டல்லே போய் சாப்பிட்டு கை கழுவ போகிறோம் அப்படின்னு கை கழுவ அவ்வளோ பருக்கைகள் அவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணுறது. அப்போ அதே விஷயத்தை நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுவோம்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது என் வீடு சுத்தமாக இருக்கும். அப்போ அதே ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், பொது வெளிகளிலும் கடைபிடிக்க வேண்டும். டாய்லெட்ஸ் பயன்படுத்துகின்ற பொழுது அதை கரெக்டாக ஃப்ளஷ் பண்ணியிருக்கிறோமா, க்ளீன் பண்ணியிருக்கிறோமா, அதையும் நம்ம என்ன பண்ணணும், அங்கே மைனூட்டாக பார்க்கணும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஹைஜீனை நான் எதிர்பார்க்குறேனோ, ஹெல்த்தை நான் எதிர்பார்க்குறேனோ, அதே விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்க வேண்டும். இந்த சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் அடுத்த சேஃப்டி என்ன இருக்குன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வந்து பாருங்க, இந்த குரோனிக் கிட்னி டிசீஸை பத்தி லாஸ்ட் எபிசோட்ல பேசணும். இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ்க்கு சூப்பரான டயட் இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப கம்மி பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒருங்கிணைந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ், அதாவது சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியருக்கு தீர்வு அப்படின்றது இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, செகண்ட் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, தேர்ட் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்க சொல்றோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த டயட்ல ஒரு சில விஷயத்த ஷார்ப்பா இன்சிஸ்ட் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இது வந்து ஜென்ரலா கிட்னி ப்ராப்ளம்னு கிரியேட்டினைன் லெவல் அதிகம், உடனே கான்டாக்ட் பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஒரு சாரர். இன்னும் சிலர் ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் ஆயிருக்கும், அதுக்கு கிட்னி அறுவை சிகிச்சை மாற்று கிட்னி வச்சு சர்ஜரி பண்ணிருப்பாங்க. அந்த கிட்னியும் டேமேஜ் ஆகிற வாய்ப்பும் நிறைய பேஷண்ட் இன்னைக்கு தொடர்பு கொள்றாங்க. அதனால அவங்களுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை எவ்வளவு கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கறத இங்க நினைவு கூறணும். ஒரு தரம் கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே நீங்க லைஃப் லாங் இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்ட். அது அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி, செய்யலனாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க, நமக்கு தான் வேற கிட்னி வச்சாச்சு, நம்ம பழையபடி இருக்கலாம், நல்லா இருக்கிறோம், எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி விட நார்மலா சாப்பிட்றதோ இல்ல அதை விட இன்னும் விரும்பினதெல்லாம் சாப்பிட்றதோ மிக மிக தவறு. அப்போ நீங்க கிட்னி பேஷண்ட்டுங்கிற மனதுல வச்சுக்கணும். கரெக்ட். நீங்க கிட்னி பேஷண்ட் தான், மனதளவில் அதை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு கடைபிடித்தால் உங்க லைஃப் ரொம்ப நாள் நீடிக்கும். இல்லை அப்படின்னா அந்த கிட்னியும் என்ன, சிலருக்கு 5 years தான் வாரண்டி கொடுப்பாங்க. அது 5 years மேக்ஸிமம் தாங்கிறது இல்லை சிலருக்கு. இல்ல நம்ம பாடியே ஃபர்ஸ்ட் புது கிட்னியை அக்செப்ட் பண்றது இல்ல, ஃபாரின் பாடியை தான் ட்ரீட் பண்ணுது. அதுக்கு நிறைய மருந்து கொடுத்து தான் அந்த கிட்னியை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும், ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நார்மலை விட இன்னும் ஜாலியா எல்லாம் சாப்பிட்டா எப்படி அது தாங்கும்? அதனால நீங்க வேற கிட்னி வச்சாலும் கூட நீங்க கிட்னி பேஷண்ட் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு எப்பவுமே டயட் ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 3 to 4 grams சால்ட் எடுத்துக்கலாம். மருத்துவர் ஆலோசனைப்படி உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வாங்க, இன்னும் பக்கவா உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா புரோட்டீன் அப்படின்னா உங்களுக்கு அனிமல் புரோட்டீன் விட வெஜ் புரோட்டீன் கொஞ்சம் பெட்டர். அதனால வெஜ் புரோட்டீனா நீங்க எடுத்துக்கலாம். அது கூட லிமிட் தான் இருக்கு, புரியுதுங்களா? அதை தவிர உங்களுக்கு வேற பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு டயட் அட்வைஸ் பண்ணுவோம். அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் பப்பாயா எடுத்துக்கலாம், பைனாப்பிள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மாதுளை எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொய்யா எடுத்துக்கலாம். அது இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா காலையில எழுந்த உடனே நம்ம தமிழ்நாட்டு ஃபுட் ஹேபிட் எப்படின்னா இட்லி, தோசை, பொங்கல், இப்படி. நான் என்ன சொல்றேன், அதை விட்டுருங்க, ஃப்ரூட்ஸ் எடுங்க. இங்க வரும்போது உங்க பாடி கண்டிஷன் தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் கொடுக்குறோம், அந்த ஃப்ரூட்ஸ் எடுங்க. கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் மாதுளை, கொஞ்சம் கொய்யா,
1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட நீங்க எடுக்கலாம். அப்போ உப்பு, கார, புளி, எண்ணெய், நெய், மசாலா எதுவுமே இல்ல. கரெக்ட். புரியுதுங்களா? அடுத்தது எல்லா வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் அலோடு அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சூப் இல்லை கூட்டு, ஒரு பொரியல் அப்படி வச்சுக்கோங்க. பாரம்பரிய அரிசிக்கெல்லாம் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? பாரம்பரிய அரிசிகள் தான் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அந்த வகையில் அந்த ரைஸ் வந்து ஒரு பிடி, ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 கப்பு வெஜிடபிள்ஸ். அது கூட உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் அலோடு, அது கீரையில கூட என்ன கீரை அலோடு, என்ன கீரை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படி லிஸ்ட் இருக்கு. அது பிரகாரம் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்லி, கொஞ்சம் கொள்ளு, அதே போல சிறுதானியத்துல நீங்க குதிரைவாலி அரிசி உங்களுக்கு ஓகே, கொஞ்சம் சாமை, திணை அது கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. அந்த மாதிரி அது பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து சொல்லுவோம். தண்ணி வந்து நீங்க நார்மல் வாட்டருக்கு பதில் சீரகம், அதுக்கப்புறம் அதுலயே வந்து ஏலக்காய் போட்டு பாயில் பண்ண தண்ணி, பாடி ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு அதுலயே உங்களுக்கு வெட்டி வேறு பொடி போட்டு அந்த தண்ணி குடிக்கிறது. அதுக்கப்புறம் சில கஷாயங்கள்லாம் சொல்லுவோம், என்னென்ன போட்டு நீங்க ஒரு ஹெர்பல் டீ மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் நீங்க எடுக்கலாம். சன்பாத் எடுக்கலாம். நல்லா ஸ்வெட் ஆகணும், வேர்வை வரணும். நீங்க எவ்வளவு இன்டேக் வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூரின் நல்லா வெளியேறணும். அதெல்லாம் டெய்லி நீங்க மானிட்டர் பண்ணணும். ரொம்ப ஹைஜீனிக்கா வச்சிருக்கணும். இது நார்மல் பேஷண்ட்க்கு. சர்ஜரி பண்ணி வர கிட்னி பேஷண்ட்க்கு இன்னும் ஹைஜீனிக்கா பார்த்துக்கணும். நான்வெஜ் வந்து வெரி லிமிட். நீங்க சர்ஜரி முடிஞ்சிருச்சு நல்லா நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம், அது கூட ரொம்ப ஸ்பைசியா அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி டயட் இருக்கு. அது எப்போ நல்லா இருக்கும் போதும் பார்த்துக்கணும். டயாலிசிஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கும் கிட்னி பேஷண்ட் ஃபாலோ பண்ணணும். இல்லை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை யாரோ டோனர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கிட்னி புதுசா வச்சிருக்காங்க, சர்ஜரி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றதோட கூட ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. இதை விட மனது ரொம்ப அமைதியா வச்சுக்கணும், காமா வச்சுக்கணும். டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கவலைப்படுறது, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து, உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து, மெடிசன்ஸ், டயட்டு எல்லாமே நம்ம கிளினிக்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அது கடைபிடிக்கும் போது நீங்க இன்னும் உங்க லைஃபை நீடித்து வாழ வழிமுறைகள் இருக்கு. அது யார் கையில இருக்கு? பேஷண்ட்ஸ் கையிலே. அவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கடைபிடிக்கலாம். நிம்மதியா வாழ வழி இருக்கு. இது வந்து பாதிச்சவங்களுக்கு தான் இல்லை, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ல இருந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா இப்ப சின்ன சின்ன வயசுக்கே வந்து ஹைப்பர் டென்ஷன் பார்த்து கிட்னி பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்த் நீங்க பிபி பார்த்துருப்பீங்க, அதிகமா இருந்திருக்கும். இந்த மந்த் பார்ப்பீங்க நார்மலா இருக்கும். அவ்வளவுதான். நார்மல்னு டாக்டர் சொன்ன உடனே மாத்திரையும் விட்டுறீங்க, டயட்டும் ஃபாலோ பண்றதுல. நானும் பார்த்திருக்கேன். ஒரு 100 பேஷண்ட் பிபி பேஷண்ட் வராங்கன்னா என்ன டயட் கண்ட்ரோல் இருக்குன்னா, இது வரைக்கும் ஒரு பேஷண்ட் கூட நான் டயட் கண்ட்ரோல்ல இருக்குன்ற வார்த்தையே கிடையாது. ஏங்க உங்களுக்கு என்னங்க டயட் சொன்னாங்க? ஒன்றும் சொல்ல, உப்பு குறைச்சிக்க சொன்னாங்க. என்ன குறைச்சிருக்கேன்? நார்மலா தாங்க வீட்டுல எல்லாருக்கும் சமைக்கிற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராம இருக்கும்? அப்போ காரணம் நீங்களே புரிஞ்சுக்கணும். என்ன நேரத்துல இது போல உங்களுக்கு ஏதாவது சில நோய்களுக்கு பார்க்கணும், பேசணும் அப்படின்னா எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொடுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதயம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நேஷனல் சேஃப்டி டேல பாதுகாப்பு குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டிய சில விஷயங்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது எல்லோருக்கும் தேவையான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மனநலன் பாதுகாப்பு. அந்த மனசுல அந்த மனநலன் வந்து நலமா இல்லை, அது வந்து இதுவாயிடுச்சு, பாதுகாப்பற்ற தன்மையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடுத்த செயல் வந்து என்ன செய்யணும்னு கூட தெரியாது. இந்த வாழ்க்கை அப்படியே முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த மனநலனை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விருப்பமான ஒரு சில செயல்களை செய்யலாம். ஒன்று டூருக்கு போகலாம், இல்லை நம்மளுக்கு பாட்டு பாட பிடிக்கும், இல்லை பாட்டு கேட்க பிடிக்கும்னா அது மாதிரி செய்யலாம், இல்லை நடனம் ஆட பிடிக்கும் அப்படின்னா நடனம் ஆடலாம். ஸோ நம்மளுக்கு அது எது ஃப்ரீ ஆக்கி விடுமோ அதை செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த மனநல பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம பல நேரங்களில் அதை கருத்தில் கொள்வதே கிடையாது. ஸோ இந்த மனநல பாதுகாப்பில் நிறைய பேர், இப்போ நானே ஒரு விஷயத்தில் புலம்புறேன், எனக்கு ஐயோ இது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வேலை பார்க்குறக்கே மைண்ட் இல்லை, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து வெளிவருவது என்னுடைய கைகளில் தான் இருக்குது. இன்னொருத்தன் வந்து என்ன பண்ண முடியாது, தூக்கி பிடிச்சி
வெளியே தூக்கிலாம் விட முடியாது. தூக்கி விட்டாலும் அது வெளியே வருவோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. என்ன அப்படின்னா இதுல வெளியே வரணுங்கிறத முதல்ல நான் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அதை நான் அதை டிசைட் பண்ணிட்டு அதற்கேற்ற அடுத்த செயல் வடிவம் என்ன, அந்த செயல் வடிவத்தை நான் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். பல நேரங்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, என்ன பண்றோம், புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர அதற்கான வடிகால் என்ன, நான் அதுல இருந்து வெளிப்பட்டு வெளி வருவதற்கு நான் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. பிறர் ஆலோசனைகள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஆனா நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மனநலம் அடுத்து நல்ல விஷயங்களை செய்ய விடுமா, சிந்திக்க விடுமா, செயல்பட விடுமான்னு கேட்டால் நிச்சயமாக விடாது. அப்போ மனம் நலனோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனநல பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். எப்படி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது எனக்கு பிரச்சனையோ அதுபோல நான் மற்றவங்களை ஸ்ட்ரெஸ் ஏத்தாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். செல்வி ஜெயா இன்று தனது 65ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அருள்ராஜ், மகன் ஆனந்த், குவின்சி, பேரப்பிள்ளைகள் ஜேடன், ஜெர்லின், ஜேம்ஸ், ரோஸ்டின், உடன் பிறந்தோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழா கோலம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிட் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பர்களே, நண்பர்களே, ஆண்டவரின் பக்தர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை பார்ப்பதிலே, சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அருமையான வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக மாதா தொலைக்காட்சி நமக்கு கொடுத்திருப்பது என் மீட்பராம் கடவுள் மாட்சி ஒருவாராக. திருப்பாடல் 18:46. இறைவன் நமக்கு பாறையாக இருக்கிறார். அவர் நமக்கு காவலாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை எப்பொழுதுமே கைவிடுவதில்லை. அவர் காப்பாற்றுவராக, அவர் உண்மையுடையவராக, நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று இந்த பக்தன் பாடுகிறான். இந்த பக்தன் ஆண்டவருடைய அந்த அனுகூலங்களை, அவரிடமிருந்து பெறுகின்ற அனுகூலங்களை அவன் விவரிக்கிறான். விவரிக்கும் பொழுது நம்முடைய இலக்கியத்தில் கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த எபிரேய மொழியில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது இவன் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான், அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் அவனுக்கு கேடயமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், மீட்பர் அவரே என்று சொல்லுகிறான். என்னுடைய புகலிடம் அவரே. இது மாதிரி நம்ம நினைக்க முடியாது. ஆனால் அந்த பக்தன் அந்த காலத்திலேயே நினைத்து பார்த்து ஆண்டவருடைய அன்பில் அவன் திளைத்து விடுகிறான். நீர், நிலம், காற்று, நெருப்பு இவைகளின் மீது ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். அவை எவ்வளவு பலம் வாய்ந்தவை. எல்லாரையும் அழித்து நொறுக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்களுக்கும் அரசராக இருப்பவர் ஆண்டவர். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்தால் அவருக்கு மீட்பு கிடைக்கும் என்று அவன் நம்புகிறான். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவரை அவன் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவரே மாட்சி வருவாராக என்று சொல்லுகிறான். நமது ஆண்டவராகிய இயேசுவும் இந்த உலகத்தில் வந்த பொழுது நம்மை அரவணைத்தார், ஏழை எளியவர்களை சந்தித்தார், வாழ்வு அளித்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், நோயாளிகளை எல்லாம் குணமாக்கினார். ஓய்வு நாளுக்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல, அவனுக்கு குணமளிக்க வேண்டும், அவனுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாதாடினார். எவ்வாறு பழைய நியமனங்களையும் பழைய சிந்தனைகளையும் நீக்கி மனித நேயத்தோடு அவர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பா நமக்கு கூறுகிறது. இவர் எப்பொழுதுமே மாட்சியுள்ளவராக இருக்கிறார். இவருடைய மாட்சியே ஏழை எளியவர்களை கவனிப்பதிலும் அவரை ஆசீர்வதிப்பதிலும் அவர்களுக்கு பாதுகாவல் கொடுத்து புகலிடமாக இருப்பதிலும் அடங்கி இருக்கிறது. இந்த அருமையான கடவுளை நாம் நினைத்து நாள்தோறும் போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம். அவர் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் துன்ப நேரத்தில் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் அவரை நாம் கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு நல்ல பாடம். இந்த தேசிய பாதுகாப்பு நாளில் நாம் பாதுகாப்பு குறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குது. அது தனிநபர் பொறுப்பாகவும் இருக்கின்றது,
பொதுநல பொறுப்பாகவும் இருக்கின்றது. இதுல அதை பொறுப்போடு நாம் செயல்படுத்துகின்ற பொழுது அந்த பாதுகாப்பு நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே நமக்கு வந்து ஒரு சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அப்படிங்கறது இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அழைப்பை ஏற்று அழைப்பின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, விழிப்புணர்வு அடைவோம், பாதுகாப்போடு வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.